தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம எதை வச்சு செஞ்சுருக்கிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இதுக்கு ஒரு பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா சூடாகட்டும். இந்த அல்வா நம்ம எதில் செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரெட் அல்வா. இது முஸ்லீம் வீட்டு கல்யாண வீடுகளில் அதிகமாக செய்வாங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ரொம்ப பொருளெல்லாம் தேவைப்படாது. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட பாதாம் பிஸ்தா இருந்துச்சுன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன நட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 ஸ்லைஸ் ப்ரெட்டை எடுத்துருக்கேன். ஓரங்களை கட் பண்ணிடுங்க. ஓரங்களை கட் பண்ணிவிட்டு 5 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து நம்ம வறுத்த அந்த முந்திரி பருப்பு வறுத்துட்டு பேலன்ஸ் உள்ள நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன சின்ன பீஸாக போட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். இப்படி முழுசாக போட்டு ஃப்ரை பண்ணால் ஈஸியாக ஃப்ரை ஆகுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் நெய்யில் ப்ரெட்டை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா ப்ரெட்டும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணிக்க போகிறேன். அதே பேனில் இந்த 5 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு 300 ml பால் கரெக்டாக இருக்கும். ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்துருக்கிறேன் நான். அல்வாவுக்கு நல்லா காய்ச்சின பாலை தான் எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த பாலை இந்த பேனில் சேர்த்துட்டேன். இப்போ பால் நல்லா கொதி வரட்டும். நம்ம ஏற்கனவே கொண்டக்கடலை வச்சு அல்வா செஞ்சுருக்குறோம். பீட்ரூட்டு, ஆப்பிள், வாழைப்பழம், பூசணிக்காய், குலோப்ஜாம் மிக்ஸு அதிலெல்லாம் நம்ம அல்வா செஞ்சுருக்குறோம். உங்களுக்கு தேவைன்னாக்கா செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் தரேன். 7 விதமான அல்வா நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் ஜீனி இதில் சேர்த்துக்கிறேன். இதை கூட நம்ம மில்க் மேடும் சேர்க்க போகிறோங்கிறனால நான் 1/2 கப் சுகர் தான் சேர்த்துருக்கேன். இந்த சுகர் நல்லா பாலோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்சுருக்கிற ப்ரெட்டை இது கூட சேர்த்துடலாம். அல்வா இனிப்பு சுவை கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் சுகர் அதிகமாகவே சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேண்டாம் இது ரொம்ப அதிகம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ரெட்டு இந்த பாலில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா வெந்து வரட்டும். பெரிய பெரிய பீஸாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். நல்லா ப்ரெட்டு வெந்ததுக்கப்புறம் நல்லா ஒன்றோட ஒன்று மேஷ் ஆகி நம்மளுக்கு அல்வா பதத்துக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. நல்லா வேகட்டும். இது ஒரு 20 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம். இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த பாலோடு சேர்ந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஒரு 1/4 கப்பு மில்க் மேடு ஊற்றிக்கலாம். 1/2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். 1/4 கப் மில்க் மேடு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட மில்க் மேடு இல்லைன்னா நீங்கள் சுகர் மட்டும் போட்டு கூட சேர்த்துக்கலாம். மில்க் மேடு சேர்க்குறனால டேஸ்ட் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். அதனால நான் மில்க் மேடு சேர்த்துக்கிறேன். இது உங்கள்கிட்ட இல்லைனாக்கா நீங்கள் இது இல்லாமல் கூட செய்யலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். சேர்த்திங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். நீங்கள் ஜீனி சேர்க்காமல் மில்க் மேடு மட்டும் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். அது நம்மளோட விருப்பம்தான். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகரை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ மில்க் மேடும் சேர்த்து எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மேஷ் ஆகி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா அல்வா பதத்துக்கு ரெடி ஆகி வரும். இதுக்கு நம்ம 1/4 கப் நெய் தான் விட்டுருக்கோம். நீங்கள் ப்ரெட்டு வறுக்கும் போது உங்களுக்கு நெய் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை நான் ப்ரெட்டை நெய்யில் வறுக்காமல் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். அதுவும் உங்களோட விருப்பம்தான். இப்போ நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு கரெக்டாக வந்துருச்சு. நம்மளோட அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸை அது கூட சேர்த்து இறக்கிற வேண்டியதான். ரொம்ப ஈஸியான ப்ரெட் அல்வா ரொம்ப ஸ்லோவமாக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.